ஹலோ ஒன் திஸ் இஸ் புருஷத். இன்றைக்கி நான் ஃபாரெக்ஸில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐசிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் டே. அதாவது இந்த 3 இருக்குல்ல, இதோட ஐ அண்ட் லோ இந்த 3த்தையும் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு அது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? இதை வந்து மொத்தமாக பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க என்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்றது. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது இருக்குல்ல, இந்த லோவோ இல்லைனா ஐயோ ஸ்வீப் பண்ணிட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறதுக்கு மந்த்லியோட லோவை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போகும். சரிங்களா? அது மாதிரி இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த கான்செப்டை பார்க்கலாம், எப்படி பண்ணுறது இந்த இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மந்தில் வச்சுக்கோங்க, எந்த இதுவாக இருந்தாலும் மந்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ரீவியஸ் அவங்களுடைய ஐ இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல இந்த இடம் இருக்குல்ல, ப்ரீவியஸ் மந்த் இது தானே, டிசம்பர் தானே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு, இந்த இடத்துல இப்போ ஒரு கோடு கரெக்டாக போட்டுருக்கேன். சரிங்களா? இப்படி கோடு போட்டுருக்கேன். அதே நேரத்தில் இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இருக்குல்ல, இந்த கேண்டில் எங்கேயாவது ஸ்வீப்னு வந்திருக்கா, இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்வீப் பயங்கரமாக இதை விட மேலே போயிட்டு வந்ததுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இங்கே வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே இப்போ வந்ததுன்னா சூப்பர். ஏன் சொன்ன பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் வந்து பயங்கரமாக கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? பேக்லேயும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டுட்டா கூட நம்ம இந்த இடத்துலலாம் இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு, இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு, இதெல்லாம் இந்த ஐயெல்லாம் கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து திருப்பியும் இதுவாகும். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கானா, ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. இப்போ இந்த ப்ரீவியஸாக இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்குல்ல, இப்போ இந்த இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான ஐயா பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா இது லாங் அதோட ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு, அதோட ஐயா இருந்திருக்கு. அதை விட ஐ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐ ஒன்று இருக்குது. இந்த ஐயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் பண்ணலாம். இதை வந்து இஆர்எல் கான்செப்ட் சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பின்னாடி பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்றத. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் மந்த்து மட்டும் இது பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் ஒரே ஒரு கான்செப்ட், ஒரு வேறு ஒன்றுமே இல்லை. பின்னாடி இருக்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதே கீழே வந்தாலும் கீழே அப்படி தான் செக் பண்ணிக்கணும். எங்கெல்லாம் ப்ரீவியஸ் லோ ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் மார்க் பண்ணுறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ ஐ மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கன்ஃபியூஷனாக இருக்குன்றதை. ஏன்னா கொஞ்சம் சொதப்புற மாதிரி தான் சொல்லிட்டேன். ஸோ அதை ஒன்று ஒன்றா எடுத்துருக்கணும். பட் இருந்தாலும் போகும்போது சொல்லிட்டு போயிட்டா நல்லா இருக்குன்றதுக்காக தான் சொன்னேன். இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். என்ன இறக்கம் வந்தனோ அதை மட்டும் எடுத்துருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் வீக் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐ இருக்குல்ல, இந்த ஐயை வந்து நான் மார்க் பண்ணுறேன். கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கொடுத்துருக்கேன். சரிங்களா? பிளாக் வேணாம், ப்ளூ கொடுத்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். ஏன்னா வீக் வந்து ப்ளூ அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேக்கு போயிடுங்க. டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸான இது. இப்போ அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே தானே இருக்குது லேட்டஸ்ட்டாக அதோட ஐ சின்ன ஒரு விக் இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட லோ கரெக்டாக கொடுத்துருக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல கரெக்டாக அதை இது பண்ணுங்கள். அப்போ தான், இல்லைனா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இது கூட டச் ஆகிடும், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதனால் இதை கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. ஸோ இதுமாரி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிளாரிட்டி தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு என்ன கிளாரிட்டி தெரிஞ்சு பாருங்கள். இந்த இடத்துல இப்போ இங்கே ப்ரீவியஸ் வந்து இந்த இடத்துல இப்போ ஏறி இருக்கான்ல, இப்போ இந்த ப்ரீவியஸ் மந்த்தை வந்து அவன் இது பண்ணியிருக்கான் தெரியுதுங்களா, ஸ்வீப் பண்ணிட்டு தான் மேலே வச்சுருக்கான். இப்போ மந்த்து ஸ்வீப் பண்ணிட்டு மேலே வைக்கும்போது என்ன ஆகும், மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்வீப்பை மட்டும் கொஞ்சம் கவனிப்பாங்க. ஸ்வீப்னா ஒன்றும் இல்லை, ஸ்வீப்னா முதல்ல என்னன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீக்கோட டேவோட ஏதோ இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு மேலே வச்சுட்டு இப்போ மேலே போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல மேலே க்ளோஸ் வைக்கிறான்ல, ஸோ அதுதான் ஸ்வீப்புன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் என்ன சொல்கிறது, ஒரு விக்கு மாதிரி வந்திருக்கும் பார்த்தீங்களா, ஹேமர் மாரி வருவாங்க பாருங்க. இந்த இடத்துல ஹேமர் மாரி வரும். சரிங்களா? அதுதான் நம்ம இது சொல்லுவோம், என்ன சொல்கிறது, ஸ்வீப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இருக்குல்ல, இப்படி இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலேன். இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்வீப் பயங்கரமாக வந்திருக்கும். இதுவே ஸ்வீப் வந்து மேலே வச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுதான் ஸ்வீப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
ஸோ இதுமாதிரி பார்க்கும்போது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ என்ன சொல்கிறேன்றது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுவோம். பின்னாடி வரும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு ஸ்டாக்கை எப்படி ஒரு ஹீரோ மார்க்கெட் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஒன்றுமே இல்லை, மந்த்து, வீக்கு, டே, இதோட என்ன ஐ இருக்கோ போன ப்ரீவியஸோட என்ன ஐ இருக்கோ அதை மார்க் பண்ணிடுங்க. அதை மட்டும் மார்க் பண்ணால் போதும். இப்போ ஸ்டார்டிங்க்கு பின்னாடி வந்து எப்படிலாம் இதுவாகுது அப்படின்றத சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கான டைம் ஃப்ரேமெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.